இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியிலே ரெஜினா மேரி இவர்களினுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக கொண்டாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். இந்த நாளிலே அன்பு கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொருவரின் இல்லத்திலும் ஆண்டவர் குடிகொள்வார். நாம் அனைவரும் அன்பு கொண்டவர்களாக வாழ்கின்றோமா? அன்பு இருந்தால் அன்பு இருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக, கடவுளினுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். எனவே அத்தகையதொரு அருள் வரத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆமேன். மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மறந்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருள் உணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. முடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோயிசையின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி
அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுக்கு சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பாடல். கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனத்தால் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திரு வெளிப்பாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுறைந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்டிருந்தன.
நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சிமே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14 இறை சொற்றொடர்கள் 23 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஸ்பைகோமீட்டர் என்பது நம்முடைய இரத்த அழுத்தம், அதாவது பிபியை கணக்கிடுகிற ஒரு கருவி. நம்முடைய இரத்த அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் இந்த ஒரு கருவி. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஒரு பிபி மெஷின் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிபி இருக்கு. குறிப்பாக பிபி என்றால் இந்த ரத்தம் மிக வேகமாக இரத்த நாளங்களுக்கு எதிராக செல்லுகிறது, அல்லது இரத்த நாளங்களை சென்று தாக்கும் பொழுது இந்த ஒரு பிபி இரத்த அழுத்தம் என்பது ஏற்படுகிறது. எதுக்காக இந்த இரத்தம் அழுத்தம் ஏற்படுகிறது என்றால், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக படபடப்பு ஏற்படும் பொழுது, கவலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, வருத்தங்களாலே வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் நிறைய இருக்கும் பொழுது, பயம் ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட இரத்தம் அழுத்தம் ஏற்படும். எல்லாருக்குமே இருக்கு. இப்படிப்பட்ட இரத்தம் அழுத்தம் அடிக்கடி நமக்கு ஏற்பட்டால் அது கண்டிப்பாக இதய நோயிலே கொண்டு போய் விடும் என்பது இன்றைய நவீன ஆராய்ச்சி சொல்லுகிற ஒரு கருத்து. இது உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஆபத்தான ஒன்று. இந்த நற்செய்தியிலே இப்படிப்பட்ட இரத்த அழுத்தங்கள், படபடப்பு, கவலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியோடு வாழுங்கள், அதற்காக நான் சமாதானத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் நற்செய்தியில சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலங்கி போய் துவண்டு போயிருக்கிற நம்ம எல்லாரையுமே பார்த்து உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், கடவுள் மீது விசுவாசம் வையுங்கள் என்று நம்ம எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறார். என்று எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிற பெரிய அழைப்பு இது. நம்ம எல்லாருமே துவண்டு போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம்,
இந்த சோர்விலிருந்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க உற்சாகப்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தைகள். நீங்கள் உள்ளம் கவலைப்பட வேண்டாம், கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவர் தருகிற அருமையான வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை தன்னுடைய சீடர்கள் இடத்துல கூட சொல்றார். அந்த கடைசி ராவுணவிலே ஏற்படுகிற அந்த வார்த்தைகள் இவை. நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்களை விட்டு போயிட போறேன், நான் பார்த்து இருந்துக்கங்க என்று சொல்லும் பொழுது இந்த சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கவலை அதிகமாகுது. ஐயோ, இவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே. நம்ம மீன்பிடி தொழில், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் எல்லாத்தையும் இவருக்காக விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம நடுத்தருவில் விட்டுட்டு போற மாதிரி இவரு, நான் உங்களை விட்டு போக போகிறேன், என்னை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல காண மாட்டீர்கள் என்று சர்வ சாதாரணமா சொல்றாரே என்று அவர்களுக்குள்ள கவலை அதிகமாகிறது, படபடப்பு அதிகமாகுது, பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாருக்குமே பிபி வந்திருக்கணும், கொஞ்சம் பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கணும். இப்படிப்பட்ட நேரத்துல கவலை தோய்ந்த அந்த முகங்களை பார்த்து, அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போன்றதல்ல. இது நித்திய சமாதானம். என்னென்னும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ நான் கொடுக்கிற சமாதானம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே ஆறுதலாய் கொடுக்கிற வார்த்தைகள் இவை. மகனே, நீ கலங்காதே. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது, கண்டிப்பா நிறைய சோதனை வரும், அடிக்கடி கீழே விடுவோம், தோல்விகள் ஏற்படும். நாம நம்பினவங்களே நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க, தலைமையில அடிப்பாங்க, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, குடும்பத்துல கடன் பிரச்சனை வரும். நம்ம நினைக்கிறபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையாமல் இருக்கும். பிள்ளைங்க சரியா படிக்காம இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மதிக்காம இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு நல்ல வேலை கிடைக்காமல் போகும், நல்ல வரன் கிடைக்காமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். நிறைய சோதனை வரும், பிரச்சனை நிறைய வரும். என்னடா வாழ்க்கை என்று கவலை நிறைந்து இருப்போம், சோர்ந்து போயிருப்போம், சோர்வடைந்து இருப்போம், தளர்ந்து போயிருப்போம் என்று நம்ம எல்லாரையுமே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், விசுவாசம் வையுங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்பவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அற்புதங்களை, அதிசயங்களை செய்து எல்லாருக்குமே வாழ்வு கொடுத்த ஒரு கடவுள். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய உயிரை பறிகொடுத்த கடவுள். அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையுமே கண்ணும் கருத்துமாக காத்து வந்து நம்மை அன்பு செய்கிற கடவுள். ஆகவே இனிமே நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு கவலைப்படாம கடவுள் பார்த்துக்குவார். நான் நம்புற கடவுள் சக்தி நிறைந்தவர், ஆற்றல் படைத்தவர். ஆகவே அவரை நம்புகிறேன். இப்படி ஆற்றல் பொருந்திய, சக்தி நிறைந்த, வல்லமை படைத்த இந்த கடவுள் என்னோடு துணை இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார். நான் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் என்னுடையது கிடையாது, அவருடையது. எனக்காக, என்னுடைய பிரச்சனைகளுக்காக போரிடுகிற கடவுளை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வேணும். அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். இந்த உலகம் நம்ம கீழே தள்ளும், நம்ம நம்பினவங்களே நம்மளை கீழே தள்ளுவாங்க, நம்ம பெத்தவங்களே நம்ம கீழே தள்ளுவாங்க, நம்மளை பத்தி இழிவா பேசுவாங்க, இல்லாதது பொல்லாது பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்று இல்லைன்னா கூட ஒரு நாள் நாம் எதிர்பார்க்காத நேரத்துல ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எப்போ கொடுக்கணும்னு சொல்லி. ஆகவே நம்பிக்கையோடு தொடர்ந்து, நம்பிக்கையை தளர விடாது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம். அவர் நம்மை பாதுகாக்கட்டும். அவரிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இனி எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாமல், சஞ்சலமடையாமல் தொடர்ந்து உம்மை இறுக பற்றி கொண்டு உமக்காக எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ எங்களுக்கு வரமளித்தருளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியுமாம் தன்னில் உறவுடன் வாழ்கின்றார் தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதனானார் கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் அவர் மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் ஆமென். மன்றாட்டுக்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய இப்பாஸ்கா காலத்திலே அன்பிழந்து உருகுலைந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். மன்றாட்டுக்கள். பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவறத்தார் அனைவரும் திரு தூதர்களைப் போன்று தங்களுக்கு இயன்ற வழியில் நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்து உமது மந்தையை வழிநடத்திடும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, உலகத் தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இணக்கமான சமூகத்தை உருவாக்க மற்ற தேச தலைவர்களுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஞானமாய் செயல்பட நீரே வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையாம் எம் இறைவா, குடும்பத்தில் உள்ளவர்கள் உமது ஆவியால் ஊக்குவிக்கப்பட்டவர்களாய் உமது வாழ்வையே முன்னிறுத்தி தங்களுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் ஞானமாய் உமது நாம மகிமைக்காக செலவிடும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் காரணரே எம் இறைவா, ஏழை எளிய மக்கள் உமது தூய ஆவியால் ஆறுதலும் சமாதானமும் பெற்று சிறக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, இன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போர் சூழல்கள் மற்றும் மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களால் பாதிக்கப்பட்டு அகதிகளாகவும் அனாதைகளாகவும் கைவிடப்பட்டு தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களின் துன்பத்தில் நீரே அவர்களுக்கு துணையாயிருக்கவும் எங்களால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு உதவிடவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நல்ல மனதை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக இறைவனிடம் வேண்டுவோம். அன்பான இறைவா, உள்ளம் உடைந்த குலைந்த ஒவ்வொருவரையும் உடைய அன்பினால் கட்டி மீட்டெடுக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதோ எங்களுடைய கவலைகளை எல்லாம் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நம்பிக்கையாளர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள்வரத்தை நீர்தாமே எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். அனைத்து உலகின் நிறையவனே, உன்னருள் பெருக்கின் கொடை தர வந்தோ. அனைத்து உலகின் நிறையவனே, உன்னருள் பெருக்கின் கொடை தர வந்தோ. நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. உன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். உன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் மீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நற்கருணை மன்றாட்டு 2. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நிறு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்களாகிய வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். புது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து
உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். என் இயேசுவே, நீர் தூய நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறீர் என்று நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை என் ஆத்துமாவில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் உம்மை நான் நற்கருணையில் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் ஆன்மீக ரீதியிலேனும் என் இதயத்தினுள் நீர் வர வேண்டுமென்று இறைஞ்சி மன்றாடுகிறேன். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நான் உம்மை என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறேன். என்னை முழுவதுமாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். உம்மிடமிருந்து ஒருபோதும் விலகி செல்ல விடாதேயும் சுவாமி. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். சிலுவை சுமந்த கரங்கள் நம்மை அணைத்து வழங்கும் வரங்கள். சிலுவை சுமந்த கரங்கள் நம்மை அணைத்து வழங்கும் வரங்கள். தெய்வ கோலம் இங்கு இல்லை, அவர் பாதம் வந்து சேரும். தெய்வ கோலம் இங்கு இல்லை, அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் தந்தையாம் இறைவா, இந்த புதிய கொரோனா வைரஸிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது பாதத்தை வந்தடைந்துள்ளோம். இது பல உயிர்களை பலிகொண்டு மேலும் பலரை பாதித்துள்ளது. இந்த வைரஸின் தன்மையையும் காரணத்தையும் அதன் பரவலையும் ஆய்வு செய்வோர் மேலும் அது பரவலின் அலைகளை தடுப்பதற்காக பணியாற்றும் அனைவர் மேலும் உமது கருணையை பொழிந்தருளும். மருத்துவ நிபுணர்களின் கைகளையும் மனதையும் தொட்டு வழிநடத்தி அருளும். அவர்கள் நோயுற்றவர்களுக்கு திறமையோடும் இரக்கத்தோடும் பணியாற்ற உமது அருளை பொழிந்தருளும். மேலும் இந்த தொற்று நோய்க்கான சிகிச்சையையும் தீர்வையும் காண வேண்டிய அரசாங்கங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் உமது ஞானத்தை அளித்தருளும். பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியத்துடனும் இல்லம் செல்ல வரம் தாரும். அனைவரின் நலனுக்காக உழைக்கவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு நல்ல மனதை தாரும். தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த 2.5 வருடங்களாக இணையதளத்தின் வழியாக திருப்பலி நிறைவேற்ற தொடங்கியதிலிருந்து மேலும் இணையதளத்தின் வழியாக பிற ஜெப வழிபாடுகளை நடத்துவதற்கு முன்வந்தபோது தமிழ் ஆணையத்தோடு இணைந்து ஒவ்வொரு தமிழ் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களும் அயராது உழைத்தார்கள். எனவே அவர்களினுடைய உழைப்பு அதற்கான கனியை பெற்று தந்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. எனவே இந்த நேரத்திலே அனைத்து தமிழ் ஆணையத்தினுடைய உடன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்தேன். மேலுமாக திருவழிபாட்டு நிகழ்விற்கும் பிற ஆன்மீக நிகழ்வுகளுக்கும் நீங்கள் இறைமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். பாடல்கள், வாசகங்கள், மன்றாட்டுக்கள், கொரோனா ஜெபம் மற்றும் நற்கருணை பெற முடியாத நிலையிலே என்று சொல்லி ஜெபம், ஒவ்வொரு நிகழ்விற்கும் மேலும் ஜெபமாலை மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் உடனிருந்து உங்களுடைய பதிவுகளை எல்லாம் எங்களுக்கு குறித்த நேரத்திலே கொடுத்து உதவி செய்திருக்கின்றீர்கள். எனவே ஒவ்வொரு பங்கு தளத்திலும் இருந்து செயல்படுகின்ற உடன் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இறைமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து இந்த இணையதளத்தின் வழியாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் கண்டுகளித்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுக்கு வழங்கி உற்சாகப்படுத்தினீர்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் மேலும் மேலும் வளர உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாவற்றுக்கும் மேலாக
அருள் தந்தையர்கள் ஒவ்வொரு பங்கு தளத்திலும் இருந்து தங்களுடைய பங்கு தளத்திலே செயல்படுகின்ற குழுவினர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி இதற்காக எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அருள் தந்தைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலுமாக இந்த இணையதளத்தின் வழியாக அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய மீடியா குழுவினர். அதிலும் சிறப்பாக நம்முடைய சேர்மன் சுதாகர், ஜஸ்டின், பின்டோ மற்றுமாக ஜோஸ் பிரதர் இவர்கள் எல்லாரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இந்த இணையதளத்தின் வழியாக எல்லா நிகழ்வுகளும் மக்களை சென்றடைவதற்கு, இறை மக்களாகிய உங்களை சென்றடைவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்தேன். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். ஒருவருக்காக நம்முடைய கரங்களை கொடுத்து உதவி செய்வோம். கண்டிப்பாக இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும். அனைவருக்கும் அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம். சிங்கப்பூர் உயர் மாவட்ட தமிழ் ஆணையம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் விவிலிய வினாவிடை போட்டியை நடத்தி வருகிறது. இந்த வருடமும் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. பங்கு நிலையில், அதாவது பாரிஸ் லெவலுக்கான போட்டி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஆர்ச் டெசிஷன் லெவல் உயர் மறை மாவட்ட நிலையில் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான தலைப்பு பிரைமரி லெவலுக்கானது மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை. செகண்டரி லெவல் அதற்கான பகுதி சபை உரையாளர், யூத் அவர்களுக்கான புத்தகம் நீதிமொழிகள். அடல்ட்ஸ் அவர்களுக்கு திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம். எனவே அன்பார்ந்தவர்களே, இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது உங்களுக்கு விரைவிலே அனுப்பப்படும். கூகுள் லிங்கை பயன்படுத்தி உங்களுடைய விவரங்களை நீங்கள் அதில் பதிவிட்டு ரெஜிஸ்டர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கான கடைசி தேதி, அதாவது க்ளோசிங் டேட் ஆனது 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி இரவு 11:59 அத்துடன் முடியும். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் உங்கள் ஆலயத்தில் உள்ள ஆக்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களை, உறுப்பினர்களாக உள்ளவர்களை நீங்கள் தயவுசெய்து அணுகி மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். அந்த லிங்கானது உங்களுக்கு விரைவிலே அவர்கள் கொடுப்பார்கள். எனவே உங்கள் அனைவரையும் இந்த ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இந்த விவிலிய வினாவிடை போட்டிகளை மிகுந்த உற்சாகத்துடன் பங்கு கொள்கிறீர்கள். இந்த வருடமும் உங்கள் அனைவரையும் பங்கு கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
அமளியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோத்பவியே அருள் நிறைந்தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாமன் தாயே வாழ்க வாழ்க. அன்பார்ந்தவர்களே, சிங்கப்பூர் உயர் மறை மாவட்ட தமிழ் ஆணையமானது கடந்த 3 வருட காலமாக அந்த குறிப்பாக அந்த கொரோனா காலத்திலே திருப்பலியானது ஒவ்வொரு வாரமும் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆன்லைன் மூலமாக யூடியூப் ஜூம் மூலமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு மிகவும் உதவியாக இருந்தது திரு இருதய ஆண்டவர் ஆலயம், சர்ச் ஆஃப் த சேக்ரட் ஹார்ட். அதிலும் முக்கியமாக இந்த ஆலயத்தின் பங்குத்தந்தையான ஃபாதர் ஸ்டீஃபன் நீம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஆன்மீக இயக்குனர் அருள்தந்தை ஸ்டீஃபன் மைக்கேல் ராஜ் அவர்கள் சார்பாகவும் ஆக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்பு தந்தையான ஸ்டீஃபன் நீம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு முறையும் ஆன்லைன் நிகழ்ச்சிகளை நடத்த இந்த ஆலயத்தில் உதவி புரிந்த உதவியாளர்களாக இருக்கக்கூடிய எரிக் அவர்களுக்கும் பிரான்சிஸ் மற்றும் அந்தோனி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஆக்ஸ் உறுப்பினர் சார்பாகவும் ஆன்மீக குரு சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.